ராதிகா எனும் நான். கோபிநாத் அவர்கள் நடிகர் ராதிகா அவர்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து பரவ ஆரம்பிச்சுது. அதில் மிக முக்கியமாக அலோன், நாம் எல்லாமே தனியான ஆட்கள், அதுதான் நிதர்சனம், அதுதான் நிஜம் அப்படின்ற ஒரு விஷயமும் வைரல் ஆச்சு. அதே நேரத்தில் கோட்டு கோபி வந்து ஏன் வந்து அவர் கோட்டு போட்டுக்கிறாரு அப்படின்றதும், பின்னாடி வந்து மைக்கு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பேண்ட் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளிப்பாக பார்த்தோம். ஸோ இதில் என்னென்னா, ராதிகா எனும் நான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது முதல் 15 நிமிடங்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நம்ம முதல் 15 நிமிடங்களை மட்டும் ஒரு வீடியோவாக பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ராதிகா எனும் நான். முக்கியமாக வந்து நான் டூரிங் டாக்கீஸில் அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை சுருக்கம் இருக்கணும்ல. நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சினிமாவில் அவங்கள வந்து பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே அந்த பூவரசன் பூத்தாச்சு படம்லாம் எனக்கு சுத்தமாக கிடைக்க போகிறதெல்லாம் பிடிக்கல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த சிரிப்புலாம் பார்த்தேன், ஒரு மாதிரி சிரிப்பாங்க, அவங்க பளிச்சுன்னு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அது என்னவோ ஒரு மாதிரி சரியாகவே இருக்காது. அந்த அந்த செயற்கையாக ஒரு செயற்கையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அது டைரக்டர் சொல்லி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு என்ஜிகேவை ஏதோ ஒன்று செல்வராகவன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். தாய்ப்பாலே இருப்பாங்க, நீ நேற்று சாயங்காலம் அவ கூட இருந்தையே, அப்போ ஓ மேலே அந்த வாசனை சென்ட்டு வந்துச்சே. சாய் பல்லவி சூர்யா நினைக்கிறேன், தனுஷ் கூட சூர்யா, அதில் இப்படி பேசுவாங்க, ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு சீனு பாருங்களேன், மிரண்டுடுவீங்க. எனக்கு அந்த படம் ஒட்டவே இல்லை கடைசி வரலையும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி டைரக்டர் சொல்கிறத அவங்க பண்ணாங்கன்னாலும் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. கரெக்ட். ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் டூரிங் டாக்கீஸ்லேருந்து வீடியோ கேசட்டுகள்லாம் வரும்பொழுது தான் இன்று போய் நாளை வான்னு ஒரு படம். அதில் வந்து பாக்கியராஜ் வந்து சைட் அடிக்கிற பொண்ணாக வந்து இவங்க வருவாங்க. இவங்களை சைட் அடிக்கிறதுக்கு தான் போய் எல்லாம் மாற்றுவாங்க. கலாப்பிடி சிங்காரம் வந்து அதில் வந்து தாத்தாவை நடிச்சிருப்பார். அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவர் போய் எல்லாம் ஒருத்தவங்க என்ன பண்ணுவான், ட்ரைனேஜை திறந்து வச்சுருவான். கலாப்பிடி சிங்காரம் வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போய் பார்த்துட்டு இருப்பார். உள்ளார சவுண்டு முடிங்க ஓடுறது, இன்னொரு இடத்துல வந்து திறந்து ஓடிட்டு இருப்பார். அதெல்லாம் வேற லெவல். அந்த படத்தில் எனக்கு வந்து அவங்கள வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு, அதுவும் வந்து அவங்க டைரக்டர், அதாவது குருநாதர் பாரதி ராஜா, அவங்களுடைய அசிஸ்டன்ட் பாக்யராஜ், இதெல்லாம் உண்மை. ஆனால் நிறமாறாத பூக்கள்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக சுவாதி முக்கியம், இது சிப்பிக்கல் முத்துலாம் வேற லெவல், அவங்க ரொம்ப ரசிக்க முடிஞ்சது. இன்னும் கேட்டால் தாவாணி கனவுகள்லாம் வேற லெவல் ஆக்சுவலி. ஸோ இந்த பிம்பங்களோட நம்ம ராதிகாவை பார்க்குறோம். அவங்க வந்து சீரியலில் சித்தி பண்ணுறாங்க. அது வந்து ட்ரமண்டஸ் ஹிட்டு. அப்புறம் ரேடான அதெல்லாம் வந்து பெரிய ஹிட்டு. நான் தொலைக்காட்சிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால, கேமரா அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால நான் வந்து சீரியல்லாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ரீராம் நகர் நினைக்கிறேன், நம்ம சைதாப்பேட்டு கோட்டுக்கு பின்னாடி அடையாறு ஓரமாக இருக்கிற ஒரு இது, கொஞ்சம் எலைட் பீப்புளெலாம் இருப்பாங்க. அவங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது, அது பேர்லாம் இப்போ தெரியல. முன்னெல்லாம் அதெல்லாம் ஷூட்டிங் பேர்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு கல்பனா ஹவுஸ் மட்டும்தான் தெரியுது, மற்ற இப்போ வீட்டுடைய பெயர்கள்லாம் தெரியல. இல்லை, உங்களுடைய அதிக காதலிகளுக்கு மத்தியில் பெண்கள் மூலமாக இருக்கிற கல்பனா ஹவுஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி அது சரியாக எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஷூட்டிங்கில் அவங்க ஒரு தெலுங்கு சீரியல் ஆக்சுவலி, அந்த சீரியலை தான் நான் வந்து அவங்கள வந்து நான் வந்து பார்க்குறேன். இது ஒன்று, இது ஒரு இருக்குது. அதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கேமரா ஒன்று வச்சுருந்தப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிற மேடம்னா, இன்னொன்று அவங்ககிட்ட இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவங்க அழகாக மிமிக்ரி பண்ணுவாங்க. எல்லா நடிகளை பற்றியும் அழகாக மிமிக்ரி பண்ணுவாங்க. அவங்க செட்டில் இருந்தாங்கன்னா அந்த டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை கொண்ட பெண். இன்னும் சொல்லப்போனால் அது நான் சரியாக அது நினைவில் இருந்தால்
நடிகர்களுக்குள்ள வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி. அப்போ நான் அது கேமரா அசிஸ்டன்ட். நான் அது அந்த கேமரா அசிஸ்டன்ட். கேமரா அசிஸ்டன்ட்றது கேமரா வாடகைக்கு போச்சுன்னா எடுத்துகிட்டு வாடகை எடுத்து போகிறாங்கன்னா கூட அந்த கேமராவுக்கு பாதுகாப்பாக போய் ஃபோக்கஸ்லாம் பண்ணணும். இதுதான் கேமரா அசிஸ்டன்ட்டோடைய பேட்டரி, ரெக்கார்டிங், ஃபோக்கஸிங் இதெல்லாம் வந்து பார்க்குறது கேமரா அசிஸ்டன்ட்டோட வேலை. கேமரா பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு பேட்டா கொடுப்பாங்க, சம்பளம் வரும். இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நடிகைகளுக்குள்ளே வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். அதில் தான் திவ்யதர்ஷினி தீடி முதல்ல வந்து குட்டி பொண்ணாக வராங்க ஆங்கரிங் பண்ணுறதுக்கு. அந்த நிகழ்ச்சி தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான். அதில் வந்து நான் கேமரா அசிஸ்டண்ட்டு, நரேன் ஒருத்தருக்கு கேமராமேன். ஓகே, அப்போல்லாம் வந்து யூமேட்டிக் டெக் அது, அதெல்லாம் மாட்டிக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து D30 வந்தது, D35 வந்தது, கேம் கார்டரு, அது இது நிறைய. அதுக்கப்புறம் அது இப்போ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் இந்த இடத்துல நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ தான் சரத்குமார் அண்டு ராதிகா 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த டீமில் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்களாம் அந்த பவுண்டரி லைன்ஸ் இருக்குல்ல, அந்த 4 பவுண்டரி லைன்ஸ் 6 பவுண்டரி லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைனில் வந்து நாங்கள் இந்த பக்கம் தான் உட்காந்துட்டு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இவங்க வந்து சரத்குமார் சார் வந்து எட்டிலாம் வச்சாங்க. ஆக்சுவலாக அது விளையாட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் காதல் பூத்துருக்குமோ என்னவோ. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா நான் வந்து நம்ம கிராமத்து பின்புலத்துலேருந்து வந்திருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சார், சொல்லுங்க மேடம். அப்பப்போ நாமெல்லாம் கிராமத்து பின்புலத்து எனக்கு அதிர்ச்சி. எனக்கெல்லாம் நான் சிட்டிலிக்கெல்லாம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் அதிர்ச்சி தான் சார் நிறைய. ஸோ இது வந்து நான் முதல்ல அவங்கள வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு சீரியலில் அவங்கள நான் பார்க்குறேன். இது அந்த ஸ்ரீராம் நகரில் தெலுங்கு சீரியல் அதில் பார்க்குறேன். ஓகே. ஸோ அதன் பிறகு அவங்களுடைய பேட்டி வந்து இப்போ பேசும்பொழுதும் சில விஷயங்கள் அவங்க பகிரும்பொழுது எனக்கு பழைய மலரும் நினைவுகள்லாம் வந்துச்சு. முக்கியமாக தாவணி கனவுகளில் வந்து பலார்னு அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக சிப்பிக்கல் முத்து. ஏன்னா அந்த இடம் அந்த கட்டம், இந்த சிப்பிக்கல் முத்து நாயகன் விக்ரம்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி ரசிகராக இருந்து கமல் ரசிகராக மாறுறோம். அப்போ அந்த சிப்பிக்கல் முத்துலாம் வந்து வேற லெவல். ஓகே, இதுதான் வந்து அதுக்கான பின்னணிகள். பேசலாம். சரி சார். சரி, இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நமக்கு இப்போ ராதிகா அவங்க ஒரு ஆக்ட்ரஸுங்கிறத விட நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த போல்ட் டிசிஷன், சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கிராமத்திலேருந்து வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியங்களை கொடுத்த ஒரு பர்சன் அவங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்களா மேடம்? ஆமாம் சார், கடலூர் தான் நானும். ஓகே. இல்லை, நீங்கள் நிறைய இடத்துல கடலூர்ன்றதை வந்து மறுப்பீங்க, அதை மறைப்பீங்க. அதுக்காக சார் கடலூருங்கிறத மறைக்கிறதுலாம் இல்லை. நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுதான் என்னோட ஊருன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் சார். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, எந்த ஊரில் நீ வாழறியோ அதான்ப்பா உன் ஊர் அப்படின்னாராம். ஓகே. அப்போ அதே மாதிரி தான் நானும். அப்போ அந்த ஊரில் நான் வாழல, வந்துட்டேன். அப்போ சென்னை என் ஊராக இருந்தது. ஓகே. பெங்களூரில் இருந்தேன், பெங்களூர் என் ஊராக இருந்தது. அதுதானே சார். நல்ல வேலை, ஒரே விஷயம் பார்ப்போம். அதுவும் அதை நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ கணவர் மனைவி அப்படிங்கிறதுனால ஒருத்தராக இருக்கும். காதல் அப்படின்னு வரும்பொழுது பல்வேறு நபர்கள் வராங்களே சார். முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, என் காதல் பைங்கிலியே நீ பறந்து போகாதே. முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. இவங்க எப்படி இருக்காங்க? அந்த சுதாகர் பார்த்தீங்களா? அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுமைங்க. அவரு ரொம்ப உடஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்தார். எல்லாருக்கும் இல்ல, அது வந்து உடல்ல கவனம் செலுத்தணுன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. இல்ல அது ரொம்ப முக்கியம். இந்த ராதிகான்னு வரும்போது இது நான் ரொம்ப சொல்லியே ஆகணும். அப்படியே பார்க்கும்பொழுது அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்போலேருந்தோ எனக்கு தெரிஞ்ச ஜீன்ஸ் படம்லாம் எப்போ வந்துடுச்சு, அதுலயே அவங்க வந்து ஜோடா கேக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 97 நீங்க சொல்றது வந்து 97 2007 2017 அடுத்த வருஷம் வந்து 30, அதுவே 30 வருஷம் வந்து போச்சுங்க. அதே மாதிரி அந்த இவரோட படத்தெல்லாம் அம்மாவா, பிரபுக்கு அம்மாவாலாம் வந்திருக்காங்க. என்னத்தா பொண்ணா அந்த படம் இல்லையே, அது வந்து இதுவாச்சு. அந்த இப்படி அவரை கட்டி பின்னி இழுக்குமே அப்படி. ஆமாமா. ஏல ராசா ராசா நானா தானா நானா நானா. அதான் இன்னும் ரிவ்யூக்கே ஆரம்பிக்கல, இருங்க. ஸோ அந்த படம், அந்த பாட்டு
இது தாமரை பூக்கும் தானே. இப்போ உங்களுக்கு யாரை பற்றி பேசும்போது எது ஞாபகம் வருது பாருங்க. அவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு ரிவ்யூ ஷோ என் புள்ள வந்து வீசுக்கு எவனாவது பதில் சொல்ல முடியுமான்னு அது பிரபு அடிச்சதுக்கப்புறம் வந்து பேசுறது இருக்குல்ல, ஐயோ வேற லெவல் அதெல்லாம். அதனால தான், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஃபேக்டர் பின்னாடி போயிட்டீங்கன்றதுனால தான் உங்களை இப்படி முன்னாடி கூப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல மேடம். ஸோ அந்த மாதிரி நிறைய. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஆள் நல்லா ஃபிட்டாக நல்லா இருக்காங்க டப்புன்னு. இப்போ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஏஜ்லாம் சொல்லவே முடியாது. பேரம்பேத்தியா இருக்கு. ஆமா, நல்லா அழகா இருக்காங்க ஆள் பாக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அது அவங்கள்ட்ட உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி அதனாலதான் 2 பேரு அந்த பாட்டை பாடினதும் அந்த பாட்டை பாடினதுக்கு காரணமே 2 பேரு. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப இதா இருக்காரு. ஏஜ் ஃபேக்டருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஜீன் எல்லாமே இருந்தாலும் மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதுலையும் இன்னும் பார்த்தா அவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்க அவங்க. இல்லை சார், காதலிக்கப்படும் பொழுதும் நிறைய காதலிகள் இருக்கும் பொழுதும் காதலர்களாக கணவர் காதலராக இருக்கும் பொழுதும் ரசிக்கப்படும் பொழுதும் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காங்க. அது மேடம் பாருங்க, ஒன் கோல்டன் வேர்ட்ஸ் கான் பி ரிப்பீட்டட் அகைன். நிறைய காதலிகள் இருக்கும் பொழுதும் என்ன சார் கண்ணாடிக்கு மேலே கண்ணாடி சொல்லுங்க. நிறைய காதலிகள் இருக்கும் பொழுதும் காதலிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆண்களோ இல்லை பெண்களோ கவனித்து பார்த்துருக்கீங்கன்னா சூப்பராகவே இருக்காங்க. ஆனால் ஒருவேளை இந்த யூடியூப்பை வந்து ஒருவேளை ராதிகா மேடம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியன்களை என்னோ ராதிகா என்னன்னு பேசிட்டு நீங்கள் என்னென்னோ பேசிட்டீங்கன்னு நினைப்பாங்க. சரி, நம்ம பாயிண்ட் முன்னூரே நம்ம சார் நம்ம எப்பவுமே டக்குன்னு அவங்க இப்போ அவங்கள வந்து கேள்வி கேட்டாங்க 4 கேள்வி, வில் பவர்னா என்னங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு முடியும். கரெக்ட் தான், கரெக்ட். எஃப்லே வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். அதனால தான் எஃப்லேன்னா அது ஃப்ளேம். தட்ஸ் ஆல். ப்ளீஸ் ஓகே சரி. இப்போ கம் டு த பாயிண்ட் வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவங்களை கேட்டாங்க. முக்கியமாக வந்து இந்த சினிமாவில் வந்து சினிமா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன, இதான் முதல் கேள்வி. ஆமாம் சரியா. அந்த சினிமா கற்றுக் கொடுத்த பாடங்களில் எனக்கு நான் மனசில் 15 பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். இது அதாவது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் எனக்கு வந்து எப்படி விழுந்தாலும் எழுந்து அந்த திரும்ப விழாத அளவுக்கு இருக்கிறதுக்கான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தட் இஸ் லைக் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு திரும்ப அதே மிஸ்டேக்கை நான் செய்கிறதில்ல. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேனா இருக்கும். பட் எழுந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணுறதில்ல. விழுந்தாலும் எழுவதற்கான எனக்காக ஒரு பலம் வந்து அந்த சினிமா கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு வார்த்தையாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விட வில் பவருக்கும் திமிர்த்தனத்திற்கும் ரொம்ப ஒரு நூலிலே வித்தியாசம் தான். அந்த வித்தியாசங்களை வந்தும் சரி எனக்கு வந்து சினிமா கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அரகண்ட்டுன்னு வருவாங்க, திமிர் பிடிச்சவங்களாயிடுவோம். பட் அது வில் பவர், நம்மளோட வில் பவரை காட்டுற இடங்கள்ல நம்ம அரகன்ஸ் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் அது ஈகோயிஸ்டிக் அப்படின்றது வந்து அதையும் அந்த இடத்துல சொல்லலாம். அதே தான் அந்த ஈகோவும் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அதுவாக வரும். நிறைய வந்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் தன்னால் வரும். அது அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் தான் சொல்கிறேன், அரகண்ட் இதெல்லாமே அப்படியே வரும். அதுக்கு பல்வேறு பெயர்கள். அதை எல்லாமே ஒரு மெல்லிய நூல் இழையில் அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் வேற போச்சுன்னா அது வேறு மாதிரி போய்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக. அதே தான் அது ஒன்று. அவங்க இப்போ அவங்க ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள். இன்னொன்று அவங்க தமிழ் ஆக்சுவலாக அவங்க இலங்கையில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இலங்கையில் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் ஒரு தொடர்கதைக்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த படத்துக்கு கிழக்கே போகும் ரயிலில் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதன் மூலமாக தான் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வராங்க. அவங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே சம்பாதித்து நானே முன்னேறினேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. ஆனாலும் அவங்க வந்து எம்ஆர் ராதாவுடைய மகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் இப்போ நான் போய் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கும் ஸ்ருதிஹாசன் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்கு. அதுதான் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிராண்டுன்றது ஒரு இருக்குல்ல. உண்மையிலே அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே புரண்டு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணுங்க. ஸ்ருதி சார் வேணாம் அந்த படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி ஷார்ட் எடுக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ இந்த ஷார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட இயல்பாகவே அவங்களுக்கு யாரையாவது ஒருத்தர் தெரியும். அவங்க வந்து கண்ணில் பட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணங்களுக்கு கூட்டு போவாங்க, அங்கே அப்படியே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் பிரிட்ஜெட்டன் மாதிரி தான் மேடம். அப்படியே அதை உருவாக்குறதே அதுதான் ஆக்சுவலாக. எது சார்? இந்த பிரிட்ஜெட்டன் ஆமாம். அந்த 1800களில் வந்து லண்டனில் வந்து அந்த சீமாட்டிகள் வந்து தங்களுடைய பெண்களை வந்து அவங்க வந்து அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் அவங்க ரெடி பண்ணுறதே. ஒரு பார்ட்டி கூட்டின்னு போகணும், அங்கே எவனா பணக்காரன் சீமான் வந்து அது அழகில் மயங்கணும், அந்த பொண்ணோட வந்து டேட்டி அனுப்பிச்சு அப்படியே செட்டில் ஆகிடணும். இதுதான் அங்கே நோக்கமே.
பெரிய சாதனைகளோ இல்லை மற்ற விஷயங்களையோ அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவே படலது. கரெக்ட். அதுதான், அதுக்காக தான் அந்த பிரிட்ஜெட்சன். இல்லை ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஸோ அந்த மாதிரி இவங்க அப்படி வந்து நீங்கள் போய் நிற்க வேண்டிய இடங்கள்ல அவங்கள ஆளாவே தெரியும். ஆமாம், அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்தாலுமே கூட நீங்கள் போல்டாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கதாபாத்திரங்களை அவங்க எடுத்திருப்பாங்க, போல்டாக எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள்லேயே வந்து ஏஜ் ஃபேக்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சினிமாவில் அது அப்படின்னு சொல்கிறதுக்கான புரிதல் இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னா அவங்க அதுக்கான அடுத்த விஷயமா அது அவங்க சொன்னதே என்னென்னா இந்த வீழ்ந்தாலும் வந்து கெட்டப் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்போ பாரு எனக்கு சினிமாவை விட்டு ஓடிடணும்னு தோணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாப்பிக்கில் வந்து நான் எடுத்துக்கிறதுக்கு இந்த 15 நிமிஷத்தில் பேசணுன்றதுல முக்கியமான காரணமே இந்த சினிமாவில் நான் இப்போ தாய் கிழவின்னு ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க, அதோட நான் நிறுத்திக்கிறேன், இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஓடியாச்சு, நிறைய பார்த்தாச்சு. இதன் பிறகு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டு உட்காருவோன்றதை விட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எது நிஜம் எது நிழல் என்று எனக்கு தெரியவில்லை. நான் நடிக்கிறேன்னா இயல்பாக இருக்கிறேன்னா ஒரு சந்தோஷத்தை வந்து நான் வந்து ஹாப்பியாக வந்து என் குழந்தைய கொஞ்சம் போது நான் வெளிப்படுத்தினா இல்லை கேமராவுக்காக நான் வந்து சிரிக்கிறேன் நான் போகிறேனான்ற மாதிரி இருக்குது. நிழல் நிஜங்களில் எனக்கு வித்தியாசம் தெரியாத காரணத்தினால நான் சினிமா விட்டே போகலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனாலே நான் சினிமா வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ் வந்து 8 சீசன், 8 சீசனுக்கு ஒரு சீசன் 10 எபிசோடு, மொத்தம் 3 வருஷமா. ஆமாம், 7 அது மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் அது. அதில் வந்து சின்னவங்களாம் நடித்தவங்களாம் வந்து ஹீரோயினாக போய் அதுக்கு மேடிசினே வைக்கிற மாதிரி அது வளர்ந்துது. அந்த இல்லை அது சொல்லணும் எளிமையாக புரியணுன்றதுக்காக எத்தனை வருஷமாக ட்ராவல் ஆச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொடுமுறை கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஆண்களே இல்லாமல் இருந்திருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு என்ன தேவையோ அதுதாங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், அதில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கதையை. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதை, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதை என்னன்னா சான்சான் அதில் ஒரு கேரக்டர் நடிப்பாங்க இல்லையா. அவங்க வந்து இந்த நார்த் சைடில் இருக்கிறவங்க, நார்த் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் அப்படிங்க. இல்லை நார்த் சைடுனா இங்கே எமயமலை பக்கமா மணாலி பக்கமான்றதுக்காக கேட்டேன். பிகாஸ் வி ஆர் இன் சவுத் ரைட். அவங்க வந்து வி ஆர் சவுத் டிராவிடன் ஸ்டாக் ரைட். எஸ், ஆக்சுவலாக ஸ்காட்லாண்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சவுத்து தான். அந்த மாதிரி வி ஆர் சவுத். ஓகேங்களா, இந்த கதையை விட்டுட்டு இங்கே வருவோம். இவங்க நார்த்து அவங்க, ஓகேவா. அந்த இடத்துல லானிஸ்டர் இருப்பாங்க, இவங்க இங்கே நார்த்து. இவங்களோட தெரியுங்க, சான்சான்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்கள. என்ன அவங்க பெரிய ராஜா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர்ல தான் மாட்டி ஃபேமிலி. அவங்க ஸ்டார்க்கோடைய முதல் பெண். அவங்க வந்து சகோதரரோட உடலுறவு வச்சுக்குவாங்க ஆக்சுவலா. சார் லானிஸ்டரோட செர்சியையும் சான்சாவுமே விளக்குங்க சொல்லி இல்ல எனக்கு செர்சி யாரு சான்சா யாருன்னு டக்குன்னு வரல சார். செர்சி அந்த அதாங்க இதுக்கு ப்ராஜெக்ட் மாதிரியே ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு அனுப்புவாங்களா தானே. அந்த அம்மா அனுப்புவாங்கல்ல, 2 பேர், ஆர்யா ஸ்டார்க்கும் அக்காவையும் அனுப்புவாங்க. அந்த அக்கா தான் வந்து சான்சா ஸ்டார்க். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ புரிஞ்சிச்சு மேடம், இப்போ புரிஞ்சிச்சு. ஓவல் ஷேப் ஆக்சுவலி. அவங்க வந்து என்ன அப்படி ஒரு பைத்தியக்காரன் வேற அவங்க கூட அந்த என்னது இவன் ஸ்டார்க் ஃபேமிலியில அந்த பைத்தியக்கார பையன் வேற அது கூட சுத்திட்டு இருப்பான். ஆமா, அவங்க வந்து அவன் கண்ணு புழுத்து செத்து போவாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற விஷயம். ஓகே ஃபைன், விட்டுரு. இப்போ விஷயத்துக்கு வருவோமா. ஸ்டார்க் அவங்க ஆர்யா சாரி சான்சா வந்து என்னென்னா ரொம்ப நாள் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படப்பிடிப்பு இருந்தது இல்லையா, ரொம்ப வருஷங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே மட்டும் ரொம்ப ஒரு படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்களாம். அந்த படப்பிடிப்பு, அந்த சான்சா அந்த கேரக்டர்ல இருந்து அவங்க வெளியில் வரவே முடியல. ஏன்னா ஒரு மாதிரி சான்சாவே வாழ்ந்தாச்சு. சான்சானா இப்படி திரும்பி பார்த்தே வாழ்ந்தாச்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு சில பழக்கங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ ஒருத்தர் நம்ம ரெகுலராக பேசிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம அவங்கள்ட்ட பேசலைனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. கரெக்டாக ஜாக்கி, நீங்கள் கண்ணாடி போடுறீங்க. நோய் எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்தை கூப்பிட்டு வரேன்னு மட்டும் நான் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பலை ஜாக்கி. ஒரு பழக்கங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து. அதுவே 3 மாசத்துக்கு கஷ்டப்பட்டாது மாற்றிக்கணும். அதேதான், 3 மாசத்துக்கு மாற்றிக்கணும். அது நிறைய காயங்களை உருவாக்கிடும். அதுதான். நீங்கள் உங்கள் மனவலிகளை சொல்லாதீங்க, நான் சொல்கிறது பேசிக்காக ஏதாவது ஒரு ஹேபிட் நமக்கு இருந்ததுன்னா கூடுமான வரை மாற்றிக்கங்க, அது நல்லது. காயங்கள் பெருசாக வராது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நஸ்ரீன் சொன்ன மாதிரி
தலைவனுக்கு வந்து எந்த இடத்துலையுமே என்ன பேசினாலுமே கருப்பு கண்ணாடி போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி நிலைமை அப்படி போயிடும். அதனால டோன்ட் அட்டாச் டு எனிதிங், ரைட்? சரி, மேலே மேலே சரியா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் அப்படின்றது தான் இவங்க ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆச்சு டிப்ரெஷன் போய், அதுக்கப்புறம் அவங்க வேற படங்களில் நடிக்கிறதுக்கோ வேற சீரீஸில் நடிக்கிறதுக்கோ அவங்களால அந்த அந்த நடையிலிருந்து எல்லா விஷயங்களுமே சொல்லலாம். அப்பளம் தான் நிஜம், அப்பளம் தான் நிஜம், நீ டாக்டர் இல்லை, இந்த அப்பளஸ்குண்டானே வச்சுக்கோ போ அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து ஆமாம் டிப்ரெஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்றது தான் ராதிகா சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து. ஏன்னா அவங்க சொன்னாங்க அழகா, ரியாலிட்டிக்கும் ரியல் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களும் புகழ் மாயை, புகழ் எல்லாமே மாயான்னு வந்து எனக்கு ஒரு தடவை வந்து ரஜினிகாந்த் அவர் எப்போ சொல்லுவாரு, மாயா 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 எல்லாம் மாயா ஜாயா ஜாயா. இல்ல அதுல ரொம்ப அழகா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த புகழ உண்மை நினைச்சிடுறாங்க. நான் படங்கள் நடிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உண்மை கிடையாது, காதலே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை தான். ஆமா ஆமா ஆமா, ஓகேவா? அது நமக்கு சிக்கிறதெல்லாம் மாயாவே சிக்கும். அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ ஏன்னா இன்னைக்கு சரி வேணாம், அது அப்புறமா இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். சரி, ஸோ அதை வந்து அவங்க சொல்லும்பொழுதே சொல்லுவாங்க, எல்லா டாபிக் எடுக்கும் போதே நான் மாட்டேன்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக. உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் படங்களில் நடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்தேன்னா படத்தோட ஞாபகத்தை அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுக்கும் குழுவுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இது லேசிலலாம் கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை பாடங்கள்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பட்டிருந்திருப்பாங்க, சக்திக்கு முன்னாடி நிறைய பட்டிருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அதன் பிறகு அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட பேச்சிலே தெரியுது. ரொம்ப நிதானமாக பேசுகிறாங்க, சில விஷயங்கள் யோசிக்கும் பொழுது ரொம்ப அழுத்தமாக அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதுமே அவங்களுக்கான விஷயங்கள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை பேசினா என்ன வார்த்தை போகும் அப்படின்னு முன்னால நிறையவே பேசுவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அளந்து பேசுறாங்க, அது மெச்சூர்ட். அதுதான், அதேதான். எதுக்கு பேசி அந்த பஞ்சாயத்து எடுத்து வச்சுட்டு இது ஒரு விளக்கமாயிர கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அதை இப்போ கருப்பு கண்ணாடி போடுற அளவுக்கு காதலிகளை நம்ம சேர்த்திருந்தாலுமே கூட இப்போ கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு பழக்கம் இருந்தால் அதை மாற்றிக்கங்க, அது கஷ்டம் அப்படி நம்ம ஒருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு இல்லையா, லைஃப் நம்மளை பக்குவப்படுத்திருக்குல்ல. கரெக்டாக போகுது ஜேகே. சீதா என் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. ஓ சீதா என் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. ஆசையுடன் நம்பி வந்த பெண்ணை இன்று மோசம் செய்த துரோகியே. ஐயா, முன்கோபம் தேவைதானா அன்பே ஆருயிரே, அது யார் அந்த பெண்? ஒரு நடிகை அம்மா, அந்த கழுதையை நீ கொஞ்சம் அணைப்பது தவறு. ஓகே, நைஸ். சரி, இப்போ அடுத்த விஷயம் அவங்க அதே மாதிரி அடுத்தது அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், பயங்கரமாக வந்து காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பெண், ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் அப்படிங்கிறத ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அது எனக்கு தேவையாக இருந்தது, கவசமாக நான் வச்சுக்கிட்டு தான் என்னை வந்து பேசும்பொழுது அப்ரோச் பண்ணும்பொழுது என்னுடைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் வித்தியாசம் இருக்குது அப்படின்ற சொல்லும் பொழுது தான் அவங்க அதாவது அவங்க மாதிரி கோர்வையாக பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் இதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்குது, அது பண்ணுது, இது பண்ணுது. இப்போ இருக்கிற பெண்கள் தே ஆர் எம்பவர்டு மோர். நான் எம்பவர்டான ஒரு பெண்மணி தான், ஆனாலுமே கூட இப்போ இருக்கிற பெண்கள் ரொம்ப எம்பவர்டான ஒரு பெண்களாக இருக்கிறார்கள். நான் எம்பவர்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதேதான், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு மெயின்டைன் திஸ், ரைட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் திஸ். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ அவரே அவர் வாயில் ஒத்துக்கிட்டு இருக்காரு மக்களே, ஆல்ஃபா மென்னா இருக்கிற ஒருத்தர். பிகாஸ் ஆல்ஃபா மென் காலேஜ் நாய்ஸ்லே மாறுற ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் இட், ரைட்? ஆல்ஃபா மெல் எப்போ எங்கே எப்படி இருப்பான்றது அவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் கூட வாழற எனக்கும் தெரியும், ரொம்ப நாளாக கூட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். சாத்துங்க, சரியா? சரி, இப்போ புதுசாக வந்திருக்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்.
ஓகே, கீழே கூட வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஆமாம், அதே தான் கொஞ்சம் ஸோ பெரிய பேரை நான் வெளியே சொல்ல விரும்பல. ஆனால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் என்னுடைய தோழி இருக்காங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். உடல்நிலை சரியில்லாமலும் இருக்காங்க, மனநிலை சரியில்லாமலும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உடல்நிலை சரியில்லாதவங்களும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பொருளாதார ரீதியிலையும் வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்தவங்களும் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி. ஸோ அவங்களும் அதில் வந்து வெளியே வரணும். ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட வந்து அவங்க வந்து அவ்வளோ சிச்சுவேஷன்லேயும் இந்த பர்த்டேக்கு வந்து ஒரு 100 பவுண்ட் எனக்கு அனுப்பிச்சதெல்லாம் வந்து உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது வந்து இது என்னென்னா, இத்தனைக்கும் ரெகுலராக பார்த்துக்கிறதோ பேசிக்கிறதோ மாதிரியான இல்லைன்னாலும் கூட இந்த வீடியோக்கள் மூலமாக அவங்க அதில் வந்து ஒரு கனெக்ட் ஆனதும் அதனுடைய பயணிக்கிறதும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயன்றதும், அவங்க இப்போ ஒரு சிக்கல்களில் இருக்காங்க, அந்த சிக்கல்கள்லேருந்து மிக விரைவில் வெளிவரணும், அவங்க மகிழ்ச்சியில் திளைக்கணும் அப்படின்றதும், அதற்கு எல்லாம் வல்ல இயற்கையும் பரம்பொருளும் துணை நிற்க வேண்டும் அப்படின்றத நான் வந்து இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட், ப்ளீஸ் கண்டினியூ. சரி, ஸோ அந்த எம்பவர் பற்றி அவங்க சொல்லும்பொழுது தான் ரொம்ப அழகான விஷயங்கள் இருந்தது. அதாவது என் பையனும் வந்து இப்போ அதே ஏஜ் தான். ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து நான் எங்கள் அப்பா மரியாதை கொடுத்தேன், நான்லாம் பயபக்தியாக இருந்தேன், ஸ்டாண்டப்லாம் அந்த பெஞ்சுனா ஏறி நிற்பேன், சிடவுன் இந்த சேர் என்ன உட்காந்துருவேன் அப்படிலாம் நான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் போல மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வளரும் பொழுது இப்போ இருக்கிற பெண்கள் வந்து அவ்வளோ எம்பவர்டாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி அவங்களோட வாழ்வதற்காக நம்ம பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை, பயிற்றுவிக்கவில்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த எம்பவர்மெண்ட்டில் இருக்கிற பெண்களோட வாழணும் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு இன்னொரு விஷயம் ஒன்று அற்புதமாக சொன்னாங்க. ப்ளீஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு 10 படி இறங்குறா அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு படி இறங்குறதுக்கே வந்து 10 படி இறங்குறதுக்கு பெண்கள் பழகிக்கிறோம், நாங்கள் இறங்கி வந்துடுறோம். ஆனால் ஒரு படி இறங்கி வர்றதுக்கு இவங்களுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கிறது. பிகாஸ் பிரிட்டிஷன் காலத்திலிருந்தே வந்து அந்த அழகு பதுமையாக வளர்த்து மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றே பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் வந்து வளர்க்கப்படுகிறது. இதான் உண்மை. இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களில் நீ தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த பொண்ணு தலையில் வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்கப்படலைன்றதும், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலங்களில் மாறும் அப்படின்றதும். ஏன்னா 40% அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து உற்பத்தி துறையிலையும் சரி பொருளாதார விஷயங்களையும் சரி பங்கெடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த விஷயம் மாறும். 60, 70, 80ன்னு போகும்போது ஒரு வழி கிடையாது. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ இருக்கிற பொண்ணெலாம் போடாம இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலன்னா கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்க வேண்டியதுதான் நடுத்தரில் அப்படின்றதான் அவங்க வந்து ஒரு டீசென்ட் வேல சொன்னாங்க. ஆக்சுவலி அதுதான் அந்த பெண்களோட வாழ ஆண்களுக்கு வந்து தெரியல, அவங்க வளர்க்கவும் படலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ எப்படிங்க மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்டார். மாறும், அவங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதான் போனதுக்கப்புறம் கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியும், அப்படியே ஓட வேண்டியதுதான், சாரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அழைத்து வரப்படல இழுத்து வரப்பட்டேன் மொமெண்ட் ஆகிடும், அவ்வளோதான். டிபெண்டாக வந்து நிற்கணும். தட்ஸ் ஆல். சரி, உங்க கதையா நான் உன்ன டிபெண்ட் நீங்கள் எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க எனக்கு தெரியும், எல்லா கதையும் நானும் பேசுவா. கேன் ஐ டாக்? ஜீனத்தின் கனவில் வந்தால் பொன் போலவே சிங்கார பாவை உந்தன் வடிவாகவே. ஓ ஓ மேம், சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதில் அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த எம்பவர்டான பெண்களோட வாழறதுக்கு தெரியல அப்படின்னும் பொழுது ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த உதாரணம் தான் என்னென்னா, இப்போலாம் வந்து நிறைய கல்யாணம் செலவு பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது எம்பவர்டு பெண்களோட வாழறதுக்கு வந்து இந்த பசங்களுக்கு தெரியலன்னும் போது, இதுதான் வந்து பெண்கள் படிக்கக்கூடாது, அவங்க வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்கக்கூடாதுன்றது ஆசைப்படுது சனாதன தர்மம். ஆனால் பெண்கள் எல்லோவற்றிலும் சமத்துவமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து திராவிட மாடல். இது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது 1930களிலே நம்ம வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமை வழங்குறோம். 1950 தான் வந்து இங்கிலாந்தில் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான், நம்மளை ரூல் பண்ணவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீதி கட்சியில் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ரைட்? ஸோ இப்போ இந்த பெண்கள் வளர்ந்துட்டாங்க.
அவங்களோட வாழறதுக்கான விஷயங்கள் பசங்களுக்கு தெரியலன்னும் போது ஒரு பொண்ணு வந்து பெரிய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம். திடீர்னு வந்து டிவோர்ஸ் ஆச்சான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டாங்க வாடா பண்ணிட்டேன் அப்படின்னாங்களாம். எனக்கு காலையில் வந்து காப்பி போட சொல்கிறாங்க அப்படின்ச்சான். அவங்க வந்து அவங்க மைண்ட் செட் என்னன்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணி வந்திருப்போம். ஓகே, அதுக்கு தான் அவங்க ரொம்ப அழகாக இன்னொன்று சொன்னாங்க. இப்போ இந்த எம்பவர்மெண்ட்டை சொல்லும்பொழுது இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க. அதாவது உங்களோட நிகழ்ச்சியை நான் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸுக்கு வந்து எனக்கு நாளைக்கு வந்து ஏதோ இல்லை உங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு வந்து பேசுனாங்க. அது எந்த எபிசோட்லான்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நான் கடன் வாங்கி கொண்டு வந்தேன். நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னா பேட் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லைன்றாங்க. இந்த இடத்துல தான் மகளிருக்கு வந்து உரிமை தொகை 5000 ரூபா கொடுக்கும்போது என் வரிப்பணம் போகுது அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அது இதுன்னு மக்கள், அதாவது வரிப்பணத்தை இவங்க வேற ஒரு விதத்தில் வந்து அந்த இலவசங்களாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கதைப்போமா சேனல்லையும் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பேடு வாங்குறது கூட காசு இல்லாத மாதிரியான நிறைய பேர் வந்து இந்த இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு 5000 ரூபா பணம் கொடுக்குது அப்படின்னும் பொழுது அவரும் எடுத்துகிட்டு போகல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களை கணக்கெடுத்து அதில் 1,30,000 பெண்களுக்கு வந்து பணம் கொடுக்கும்போது அது ஏன் ஓட்டு வரிப்பணம் வந்து போகுதுன்னு சொல்கிறீங்களே. 35,000 கோடி அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து தள்ளுபடி ஆன போது எங்கே போனீங்க? அதை பற்றி யாராவது ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? இன்றைக்கி கல்வி உதவித்தொகை நம்மளுக்கு வந்து கல்வித்தொகை வந்து நம்மளுக்கு சேர வேண்டிய ஷேர் வரவே இல்லை. கேட்டிருப்பீங்களா? அதை என்னக்கா நீங்கள் என் வீட்டு வரி பணத்தை ஏன் எங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்களா? அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை ஏதாவது நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஸோ அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வர்றதுக்கே அவங்கக்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கின்னு வராங்க. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபா பணம் கொடுக்கும்போது அந்த பணம் வந்து எங்கேயும் போகல, இங்கே தான் சுற்றுது. அது கர்நாடகாவிலையோ ராஜஸ்தான்லேயோ செலவிடப்படலை, அது இங்கே தான் செய்யப்படுகிறது. ஆனால் அதுலேயும் அவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த இன்னொரு டாஸ்மார்க் இன்றைக்கி தான் புதுசாக வந்தாது மாதிரியும் அதை ஜெயலலிதா ஆரம்பிச்சது, ஸோ வந்து அதை வந்து பார்ட்னராக இருந்து மிடாஸ் மதுபானம் ஏகப்பட்ட கதை போகுது. ஆனால் எழுதுறது என்னன்னு பார்த்தா இதில் வந்து எழுதி வைப்பானுங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த ஊர்லேயும் டாஸ்மார்க் வருமானம் இந்த வருஷத்தில் இவ்வளோ போச்சுன்னு எந்த ஊர்லேயும் சொல்ல மாட்டான். அப்படியே நான் சொல்கிறேன், டாஸ்மார்க் வருமானத்தில் வந்து நம்ம வந்து 9வது இடத்துல தான் இருக்கும். முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. எவனா பேசியிருக்கானா? வாய்ப்பில்லை. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வரிப்பணம் ஏன் வரிப்பணம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தோணும்ல. இதுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ரைட், எனிவே ப்ளீஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க இதில் தான் இங்கே ஒரு பிரச்சனையும் இருக்குது. எம்பவர்டுக்கும் அந்த எம்பவர்மெண்ட்டு இதுதான் எம்பவர்மெண்ட்டு இல்லை ஓவர் எம்பவர்டாக வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோமான்றது பெண்களுக்குமே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயமும். நீங்கள் எம்பவர்டு அப்படின்னும் பொழுது கவனித்து பார்த்தீங்கன்னா நாம்ளே ஒரு விஷயம் கற்று நம்ம வளர்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃபாக வளரும் பொழுது அந்த எம்பவர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்பா காசில் வந்து ஓரளவுக்கு வந்து காசு இருக்குது அப்படின்னும் பொழுது காசு இருக்கிறதுனால நம்ம எம்பவர்டான்னு கேட்டிங்களா? கிடையாது. அப்பதான் உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணவே தெரியாது. அதனால தான் சொல்லுவேன், கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு அந்த வேல்யூ தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கஷ்டமே இல்லாமல் சொகுசாக வர்றவங்க தான் வந்து என்னென்னா அறவே காட்டுத்தனமாக எந்த புரிதலும் இல்லாமல் அவங்க வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப அதை சொல்லும்பொழுது சொன்னாங்க அங்கே எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருந்தே என்னென்னா, நான் வீட்டுக்குள்ளார வரும்பொழுது நான் வந்து ஒரு சிஇஓ இல்லைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு சிஇஓ. ஆமாம், நான் வந்து பெப்சி தலைவர். ஆனால் வந்து நான் வீட்டுக்குள்ள சப்பாத்தி போடணும் தெரியுங்களாங்களாம், முக்காடு போட்டு சப்பாத்தி போடணும் வாயில கடிச்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளார வந்தால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவேங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் இவங்க அப்படி பேசலை. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்குள்ளார வரும்பொழுது நான் வந்து ஆஃபீஸ் பற்றி பேச மாட்டேன், அந்த ஆஃபீஸுக்கான விஷயங்களை நான் காரில் போகும்பொழுதுன்றது மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ சில விஷயங்களை நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸுக்காகவும் மாற்றிக்கிறது தப்பில்லை. அது எது வந்து வந்து இன்க்ளூசிவாக வாழணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த செக் அண்ட் பேலன்சஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி கோபி கேட்டதுக்கும் அவங்க வந்து இதை தான் பதிலாக சொன்னாங்க. இந்த இன்க்ளூஷன்ஸையும் சரி சின்ன 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 விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து காஃபி போடு அப்படின்பொழுது எனக்கு வந்து காஃபியா நானா இப்போ நம்புகிறேன், சரி நம்ம 2 பேரும் வெளில போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னாங்க. இவங்க முடிஞ்சிருச்சு. என் தோழி கூட நீங்கள் சொன்னாங்க அந்த காதலர். உங்கள் தோழியா? ஆமாம், காதலர். ஆமாம், உங்கள் தொழில் நினைக்கிறேன். அப்புறம் சரி, என் தொழில் தான் அப்புறம் அப்படியே உங்கள் தொழிலாக மாறிடுறாங்களே. இப்போ சொல்லுங்கள்.
ஸோ அப்போ சொன்னா கால் பண்ணா அப்போ வந்து பேசும்போது சொன்னேன் இது மாதிரி மதியான சாப்பாட்டுக்கு மட்டும் வெளில கூட்டு போகிறேன் அப்படின்னு வருஷ பிளான் அப்படின்னு கேட்கும்போது மதியான சாப்பாட்டுக்கு வந்து ஜாக்கி வந்து வெளில கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இல்லை இது வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு அவ சொன்னா உங்களை வந்து சென்னையில் இருந்தால் ஒரு காஃபியே போட விட மாட்டார், எப்பயுமே காஃபி ஷாப்புக்கு தான் நீங்கள் வந்து போவீங்க, அவங்க கூட்டு போயிடுவீங்க, சாப்பாடும் அப்படி தான். இப்போ அங்கே இப்படி அது மாதிரி இடங்கள்ல கடைகள் இல்லைன்றதுனால அக்கேஷனாக நடக்குது, அவர் மாதிரிலாம் உங்களை பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நம்ம வந்து இவங்கள்ட்ட எல்லாம் போய் இதெல்லாம் சொல்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம முதல்ல இந்த மாதிரி சொல்கிறத கட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது முதல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து தொழில் ஜெயா கூட வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க காஃபி போட போவாங்க, இல்லை காஃபி போடாத நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டு போய் காஃபி கடையில் வந்து காஃபி வாங்கி கொடுப்பாங்க ஒய்ஃபுக்கு. சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நான் ஒரு வடை ஒன்று சொல்லட்டுமான்னு சொல்லி அதையும் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது உங்கள் 2 பேரும் ஞாபகம் வந்தது அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு இங்கே ஆழ்வார்பேட்டிலேருந்து டெய்லி வந்து மயிலை காஃபிக்கு வந்து காஃபி குடிக்க போனது தான் எனக்கு ஞாபகம் வந்து. ஸோ மிஸ்ஸிங் இட் ரைட். ஸோ சரியா சரி. இப்போ இந்த அது ரொம்ப நல்லா சொன்னாங்கங்க. அதாவது நான் நிறைய இடங்கள்ல தான் சொல்லியிருக்கேன், எம்பவர்மெண்ட்டுக்கும் சரி ஃபெமினிசம்க்கும் சரி இது எதற்குமே நம்ம வந்து சில இடங்கள்ல இப்போ வந்து பெண்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியாமல் போயிடுது. அது எங்கே தெரியாமல் போகுதுன்றதையும் அவங்க சொன்னாங்க. இந்த அதாவது வந்து செக் அண்ட் பேலன்சஸில் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை அதே தான். அதாவது அடமெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம விஷயத்தில் வில் பவராக ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேறு நம்மளுடைய கருத்துக்களில். ஆனால் அதே கொஞ்சம் அடமெண்ட்டாக மாறிடுது. எங்கே அது அடமெண்ட்டாக மாறும் போகுது அப்படின்னா எம்பத்தியே இல்லை. எம்பத்தி இல்லாத பொழுது அது அடமெண்ட்டாக மாறுகிறது. இந்த எம்பத்திங்கிறது எப்போ வரும்? இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலோ, நமக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருந்தாலோ, நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணப்பட்டிருந்தாலோ, இல்லை நமக்கு கஷ்டங்களோடவே சொல்லி வளர்க்கப்பட்டிருந்தாலோ, இல்லை பீப்புளுடைய ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கும் பொழுது அந்த எம்பத்தி வரும். அப்போ அந்த எம்பத்தியே வரல அப்படின்னும் பொழுது நிறைய பெண்கள் அங்கே எங்கே வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அந்த விஷயத்தில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெண்களாக இருக்கட்டும், பட் அவங்க பெண்களை சொன்னாங்க. பட் பெண்களுமே சரி ஆண்களுமே சரி அந்த இடத்துல 2 பேருக்குமே இருக்கிற எம்பத்தியே இல்லை. நீ ஒரு இடத்துல இருந்த அப்படின்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்போது அப்போ காஃபி போட சொல்றியா அப்படிங்கிறது கேள்வியாக தான் வரும். இந்த இடத்துல கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம் பார்த்தோம். அதில் வந்து ஆக்சுவலி இது ஸ்பாய்லர். ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து என்னன்னா அவன் வந்து இன்டீரியர் டெக்கரேட்ஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த பொண்ணு வந்து ஐடி செக்டர்ல தேடிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு வேலை கிடைக்காது. அவன் என்ன சொல்லணும், ஏன் நம்ம ஆஃபீஸ் தான், நம்ம கடை பண்ணோம் ரெடி பண்ணோம், நீ என் கூட பண்ணிட்டு இருந்த, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சொந்தமாக கார் வாங்குற அளவுக்கு வந்தாச்சு, இப்போ நீ ஆஃபீஸில் வந்து வேலை பண்ணு அப்படின்போது அவங்க ஈகோ கிளாஷ் ஆகும் ஆக்சுவலாக. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டு பிரிவாங்க. ஆக்சுவலாக என்னுடைய கோலை வந்து உன்கிட்ட வந்து அடமானம் வைக்கணும்னு சொல்றியா, உனக்கு இன்டீரியர் டெக்கரேட்ஸில் உனக்கு ஹோப்பில் நீ வந்து ஜெயிச்சிட்ட, என்ன நீ வந்து உன் கூட வந்து வேலை செய்யணும்னு சொல்ல. அப்போ என்னுடைய கனவோ இல்லை என்னுடைய வேலையோ அதற்கான திறமைகளோடு இருக்கக்கூடியவன் நான் வந்து உனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ரிசப்ஷனிஸ்டாவோ இல்லை வந்து கைடாவோ நான் எதுக்கு இருக்கணும்? ஸோ என்னுடைய பிளேஸில் வந்து நான் வந்து ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு 2 பேரும் சண்டை போட்டு பிரிவாங்க. ஆனால் அங்கே எங்கே ஒன்றா சேருவாங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஆளை விட்டா இருக்காது. ஒன்றை விட்டா எனக்கு கிடையாது, என்ன விட்டா எனக்கு. இந்த இடத்துல தான் காதல் வந்து நட்போ ரிலேஷன்ஷிப்போ நிற்கும். இங்கே ஒன்றை விட்டா எனக்கு ஆள் இருக்குன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அது புட்டுக்கும். ஏன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கான அதுக்கான விஷயங்கள் கிடைக்குது, கேர் பண்ணுற இடங்கள் பார்க்கப்படுது, இப்போ இருக்குது, தனித்து இயங்க முடியுது அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே பிட்டுக்கும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு வரேன். என்னன்னா காஃபி போட சொல்கிறாங்க அப்படின்றாங்கல்ல, அதே அந்த ஆண் மீது அந்த பெண் அளவுக்கு இருந்த காதல் இருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. அதன் பிறகு அந்த பொண்ணு அவங்ககிட்ட எடுத்து சொல்கிற வகையில் எடுத்து அது புரிந்து கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தாலும் அது பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இங்கே புரிதலற்ற இடங்கள்ல இருக்கும்பொழுது தான் அது வீம்பாக மாறப்படுகிறது. எம்பத்தி அந்த விஷயங்கள், இது அரகன்ஸு, எம்பவர்மெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் அங்கே காதலோ புரிதலோ இல்லைன்னு அர்த்தம். மைண்டில் வந்து எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ், என்னோட ஐடியாலஜி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரிலேட்டடாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதே சிச்சுவேஷனில் அந்த படத்துலேயே அதே மாதிரி தான். திரும்ப வந்து அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும், அவள் ஃபோன் பண்ணும்போது அவன் எடுக்க மாட்டான், அவன் திரும்ப சமாதானப்படுத்தும் போது அவள் வந்து அப்படியே விழுவான், டமால் விழுவான். அப்போ என்னன்னா அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புரிதலும் ஒரு காதலும் இருக்கும் பொழுது, அது உண்மையாக இருக்கும் பொழுது அது சரியாக வரும் அந்த ரிலேஷன்ஷிப்பு. இல்லைன்னு வச்சுக்காது அப்படியே புட்டுக்கும். தட்ஸ் ஆல்.
யா ப்ளீஸ். ஸோ அதான் அந்த எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதன் பிறகு அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு எபிசோடில் வந்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் அவங்க ஒரு இந்த எம்பத்திக்கு சொல்லும்பொழுதுமே சொன்னாங்க இல்லையா, எம்பத்தியே நிறைய பேருக்கு இல்லை, எம்பத்தியாக வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னும் பொழுதும் நான் வந்து எம்பவர்ட், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதை. நான் வந்து நானே வளர்ந்தேன், நான் எம்பவர்டான ஒரு பர்சன். ஆனாலுமே கூட நான் எங்க வந்து என்னோட ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணணுமோ அந்த ப்ரையாரிட்டைசேஷனை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் என்னுடைய குழந்தை நான் தனியா அவளை என் பொண்ணை வளர்க்கும் பொழுதும் சரி, நான் அதன் பிறகு வந்து என்னுடைய ஃபேமிலின்னு பொழுதும் குழந்தை தனியான வளர்ப்பு அப்படின்னும் போது சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ராதிகா அப்படின்னும் போது அவங்க டிவோர்ஸை பற்றி தான் நிறைய பேசுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த விஷயங்களை எல்லாம் மீறி வந்து அவங்க வந்து வளர்ந்தது வந்து அவங்களுக்கான மரியாதையை வந்து உருவாக்குனதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. போகிற போக்கில் டமால்னு ஒரு கல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு இடத்துல வளர்ந்து இத்தனை பேரை வந்து கட்டி ஆள்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லெகசியை ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உண்மையிலே அவங்க வந்து அப்போ எவ்வளோ காதுபட பேசியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கேஷுவல் செக்ஸு, ஹூக்கப்பு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் லிபரலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அன்னைய விஷயத்தில் வந்து ஒன் நைட் ஸ்டாண்டுனாலே அவ்வளோதான். ஆமாம். மழை வரனாலே வந்து அம்மனைக்கட்டையாக கழுதியில் உட்கார வச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இருந்து இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசி எடுத்து பசங்களை வளர்த்து அது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போய் அப்புறம் புள்ள பெற்று அப்படின்றது ஏகப்பட்ட விஷயம். இன்னொன்று அவங்க வந்து 40ல் குழந்தை பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 40+. ஆமாம். இதை வந்து 30க்கு மேலே வந்து வாழ்க்கை இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கும்பொழுது 40ல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போய் அதில் குழந்தை பெற்று அந்த பையனை வளர்த்துன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், ஏன்னா அது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஹெல்த்தில் அவங்க பண்ணுற கான்ஷியஸாக அவங்க இருக்கிறதும் சரி, தன்னை பார்த்துக்கிறதுலையும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அதுக்கு தான் சொன்னேன், இந்த ப்ரெசன்டபிளாக தன்னை பார்த்துக்கிறதுலையும் சரி அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது தனித்தே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளைக்காரர் அவருக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பொண்ணு. அந்த ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேட்டி கூட சமீபங்கள் வெளியாச்சு. அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை பற்றி பேசுவாங்க. ஸ்கூல் போனேன் அது இது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இங்கே அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஸ்கூல் ஃபார்ம்ஸில் வந்து பார்ட்னர் 1, பார்ட்னர் 2, பார்ட்னர் 3, பார்ட்னர் 4, பார்ட்னர் 5, அவன் 10, 20 கூட வச்சுக்கலாம். அவனுடைய வெல் பவர், அவனுடைய ஹெல்த் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்ற பாருங்க, ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் சென்னை மாதிரியான இடங்களில் இப்படியான ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, வேற லெவல் அது. அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பேசும்போதெல்லாம் நம்ம ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக நம்மளும் அந்த மாதிரியான ஒரு கிராம புண்புறத்தில் வரும்போது பேசுகிறப்ப ஜஸ்ட் லைக் தட்டாக பேசின விஷயங்களை எல்லாம் இன்று நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு ஆன்சைட்டியை உருவாக்கி இருக்கும், ஒரு டிப்ரெஷன்ஸ், ஒரு எம்பாரஸ்மெண்ட்டு, இதெல்லாமே அது வந்து உருவாக்கி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி நிற்பது என்பது ஒன்று இருக்குல்ல, அது வந்து சான்ஸே கிடையாது. உண்மையிலே அதுதான் நீ அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க இல்லையா, நிஜ வாழ்க்கைக்கும் நிழல் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யார் வந்து புகழுக்காக நிற்கிறாங்க, எதுக்கு வந்து கை தட்டுறாங்க அப்படிங்கிறதும் சரி, அதன் பிறகு யார் நிற்பாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அவங்களால ஒரு ஃபேமிலி தனக்கு என்ன வேணும், தனக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு தெளிவாக யோசிச்சு ஷீ ஸ்டார்டட் மூவிங் ஹர் செல்ஃப் அப்படிங்கிறதே சொல்லலாம். பட் இந்த எம்பவர்மெண்ட் விஷயம் பேசும்பொழுதும் சரி, பெண்களோட எம்பவர்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்குடன் ஆண்களாக்கு வந்து வாழ கற்றுக் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுமே உண்மையிலே ரொம்ப எவ்வளோ தெளிவான ஒரு பேச்சு இல்லை இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுடைய அந்த. ஏன்னா அவங்க வந்து இன்னும் வந்து சினிமாவில் வந்து எது பெரிய சவால், தொழில் முனைவோருக்கு, பெண் தொழில் முனைவோருக்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடிய அட்வைஸ் அதெல்லாம் பேசினா அது இன்னும் போகும். அதெல்லாம் இந்த மட்டும் எம்பவர்மெண்ட்டில் இருக்கிற எம்பவர்டு பெண்களோடு வாழ தகுதி இல்லை, எம்பவர்டு பெண்களோடு வாழ தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை ஆண்கள் அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும்தான் இந்த எபிசோடில் பேசுவோம். இன்னும் ஒவ்வொரு நாள்லையும் சில முக்கியமான விஷயங்களை வைத்து இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து என்னென்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இந்த தாட் ப்ராசஸ் குறித்து நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் உரையாடல்களை சொல்லும்போது அது இன்னும் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். அதற்கான ஒரு கைமாற நீங்கள் செய்ய வேண்டியது லைக் ஒன்று, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது. மூணாவது என்னென்னா
கமெண்ட்டு வந்து போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லவ் சிம்பிளை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் அதை நின்று போடுறீங்கல்ல, வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. வேற என்ன, இது ஏன் சொல்கிறேன், இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, என் ஒய்ஃபை என் போஸ்ட்டை படித்தாங்கன்னா லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ மாறி இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வேண்டியதானே என்கிட்ட அப்படின்வாங்க. இல்லை, நான் சொல்லி எனக்கு எந்த விஷயமும் எனக்கு கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அது வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, அரகண்டுன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நடக்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு செயல்படணும். நான் வந்து எனக்கு இதை செய்ய அப்படின்னு நான் செய்யவே மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அது பிடிக்காது. அது அப்புறம் என்ன, அதில் வந்து ரிலேஷன்ஷிப்பு, அது என்ன லவ். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அது பேசும்போது நான் அது வந்தது. அப்போ அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தாங்கன்னா ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஏதோ ஒன்று போட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் என் வீட்டிலே இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படின்னும் போது இதை நீங்கள் வந்து எளிமையாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் தயவுசெய்து அப்படி செய்யாதீங்கன்றதை தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த உழைப்புக்கு வந்து அங்கீகாரமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு லவ் சிம்பிளோ போட்டு அதை வந்து ஒரு லைக்கோ போட்டு இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அது நிறைய பேர் வந்து, ஏன்னா எதுவும் இங்கே வந்து இலவசம் கிடையாது. நான் உங்ககிட்ட வந்து கேட்குறதெல்லாம் இதை தான் நான் இங்கே செய்யணும், ரைட்? இதை வந்து ஒரு கைண்டாகவே நான் உங்க கேட்குறேன். ஸோ அதை நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். நான் நிச்சயமாக இதை நான் வந்து இன்றைக்கி லைக் நம்பரை நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ லைக் போட்டு நேரம் ஒதுக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ஸோ இதை நான் வந்து ஃப்ரம் த ஹார்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் சில இடங்களை கேள்விப்படுவேன், நீ சொல்லிட்டு ஜாக்கி அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கீங்கல்ல, அந்த மாதிரியான என்னுடைய லவபிள் பர்சன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ எனிவே, இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் லைக் கமெண்ட் ஷேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கிட்டு, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களுடைய ராதிகா எனும் நான் அந்த எபிசோடில் இருக்குது. இன்னும் நிறைய நுவான்சஸை வந்து இன்னும் நம்ம லைஃப் உதாரணங்களோட அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ வேறு நான் மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.